For the very first time, drive on narrow streets. Welcome to City Car Trainers, personalized car training services. நம்மளுடைய ட்ரெயினிங் ஓன் பண்ணிக்கிற வெஹிக்கிள் Hyundai Venue மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். அவங்களுடைய மேஜர் ரெக்வயர்மெண்ட் இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்ஸில் மார்க்கெட் ரோட்ஸில் லெஃப்ட் சைடில் எங்கேயும் நான் க்ளோஸாக மூவ் பண்ணாமல் என்னோடய வெஹிக்கிளை கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணணுன்றது தான் அவங்களோட ரெக்வயர்மெண்ட்டாக இருந்தது. நேரோ ஸ்ட்ரீட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நம்ம மோர் தேன் 15 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது லோ கியர் மெயின்டெனன்ஸ், கிளச் கண்ட்ரோல்லே தான் மூவ் பண்ணணும், ஸ்டீரிங்கை ஜென்டிலாக ஹோல்ட் பண்ணிக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி டர்ன்ஸ் அவங்க எடுக்கும்போது வைட் ஆங்கிள் ஆஃப் டர்ன் கான்செப்ட் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல அந்த லேம்ப் போஸ்ட்டை மிரர் தாண்டினதுக்கப்புறம் தான் திருப்பணும். அதுவுமே ரோட் கர்வேச்சர் தகுந்தாப்பில் திருப்பணுமே தவிர எக்ஸஸாக திருப்பக்கூடாது. இந்த இடத்துல அவங்க ஒரு ஆஃப் ரொட்டேஷன் எக்ஸஸாக திருப்பிட்டாங்க. அப்படி திருப்பும்போது லெஃப்ட் மிரரில் அவங்க சைடு பாடிக்கும் அந்த லேம்ப் போஸ்ட்டுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை அவங்க கால்குலேட் பண்ணணும். இன்கேஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்டீரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு தான் மூவ் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி டர்ன்ஸ் பண்ணும்போதும் நேரோ ஸ்ட்ரீட்ஸில் மூவ் பண்ணும்போதும் நம்ம முதல்ல கான்செப்ட் சொல்லிவிடுவோம். அதில் அவங்க என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்றதை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக அந்த டாஸ்க்கை பண்ணும்போது அதை ரெக்டிஃபை பண்ணிகிட்டே வருவோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல ரைட் சைடில் அந்த போர்வெல் வெஹிக்கிள் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே அவங்களுடைய ஃபோக்கஸ் லெஃப்ட் ஃப்ரேம் ரைட் ஃப்ரேம் கால்குலேஷனை கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு கிளச்சிலேயே தான் மூவ் பண்ணணும். எய்தர் த சைடு ரைட் சைடு அந்த வெஹிக்கிளுக்கோ லெஃப்ட் சைடு அந்த வால்க்கோ க்ளோஸாக மூவ் பண்ணக்கூடாது. இதை ரிப்பீட்டடாக ஒரு 45 மினிட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தனியாக 2-3 ஸ்ட்ரீட்ஸில் அவங்களே வித்தவுட் மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வித்தவுட் மை ப்ரெசன்ஸ், அவங்களுக்கு பக்கத்தில் இல்லாமல் அவங்களே தான் நம்ம பண்ண சொன்னோம். ஸ்டீரிங்கை ஜென்டிலாக ஹோல்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம மேனுவர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சைட் ரோட்ஸில் ஒரு வெஹிக்கிளை கரெக்டாக பார்த்துக்கணும், ஹார்னிங் யூஸ் பண்ணணும், மிரர்ஸ் பார்த்துக்கணும், ரோடோட கார்னர் கரெக்டாக பார்த்துட்டு தான் நம்ம திருப்பணும். நம்ம டர்ன் பண்ணும்போது ஸ்ட்ரைட் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரேம் கரெக்டாக சிங்க் ஆகணும். த்ரூ த மீன்ஸ் ஆஃப் கிளச் தான் மூவ் பண்ணணும். மேக்ஸிமம் செகண்ட் கியர் தான், எங்களுக்கு 3rd 4th போடக்கூடாது. ஏன்னா நேரோ ஸ்ட்ரீட்ஸில் கொஞ்சம் எக்ஸஸ் ஸ்பீடில் போனால் கூட நமக்கு கண்ட்ரோல் இருக்காது. இது நாட் ஓன்லி ஃபார் த பிகினர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸுமே இதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ நெக்ஸ்ட்டு அதே சிச்சுவேஷன், அதே இடத்துல இப்போ நான் வெளியில் தான் இருக்கேன். அதே போர்வெல் வெஹிக்கிளுக்கும் அந்த வாலுக்கும் அவங்களே தனியாக வித் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் த்ரூ த மீன்ஸ் ஆஃப் கிளச் போத் த சைட்ஸ் கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். கான்செப்ட் வைஸ் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்தால் உங்கள் லொக்கேஷனில் உங்கள் வெஹிக்கில் சொல்லிக் கொடுக்கலாம். உங்ககிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட அகாடமி வெஹிக்கிள்லையும் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது, அதுலேயுமே நீங்கள் கற்றுக்கலாம். தேங்க்யூ.